தமிழகம்தான் இந்தியாவிற்கான மாடல் என்று அனைவரும் பாராட்டிடும் 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால பட்ஜெட்டினை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருக்கிறார். மத்திய அரசின் ஓரவஞ்சனைகளை மீறி அவர்களது வஞ்சகங்களை திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் சாதனை படைத்து 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. இன்று தாக்கல் செய்யப்பட்டது தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் அல்ல, வெற்றி பெருமை பத்திரம். 5 ஆண்டுகளாக ஏமாற்றத்திற்கு பழகிய மக்களுக்கு இந்த ஏமாற்றமும் புதிதில்லை, மாற்றமும் தொலைவில் இல்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. ஒவ்வொரு முறையும் ஆளுநர் சட்டமன்றத்திற்கு வரும்போதெல்லாம் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டது நாடு அறியும். தமிழ்நாடு அரசிற்கு கொடுத்திருக்கிற நிதி நெருக்கடியை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு, இந்த அரசுக்கு நெருக்கடி தர வேண்டும், களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முயற்சியில் ஆளுநர் அவர்களும் பாஜக அமைச்சர்களும் பல்வேறு நெருக்கடிகளை தந்தார்கள்.